जय जय गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु जय जय गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु जय जय गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु जय जय गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु जय जय गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु जय जय गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु जय जय गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु जय जय गुरु महाराज गुरु जय जय परब्रह्म. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மாதங்கி பாலாஜியின் பணிவான வணக்கங்கள். ஸ்ரீ சங்கர் மகாராஜுடைய சரித்திரத்தில் மகாராஜ் பூனேல செய்த லீலைகளை கேட்டுன்னு வரோம். மகாராஜ் திரு நானா பண்டிட் அவர்களுக்கு ஏற்படுத்திய அனுபவங்களை போன வாரத்திலிருந்து கேட்டுன்னு வரோம். அதன் தொடர்ச்சியை தான் இந்த வாரமும் கேட்க போகிறோம். மகாராஜ் எப்படி இன்னொருவர் உடலை எடுத்துக்கொண்டு வந்து நானாவுக்கு அறிவுரைகள் வழங்கினார் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதில் முதலாவது லீலை என்ன அப்படின்னா, மகாராஜ் எப்படி நானாவுடைய மகனுடைய உயிரை காப்பாற்றினார் அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். திரு நானா அவர்கள் படித்து முடித்து ஒரு டீச்சர் உத்தியோகத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அவருக்கு 2 மகன்கள் மற்றும் 2 மகள்கள். அவருடைய மூத்த மகன் பெயர் ரவி. அந்த ரவி அப்படிங்கிறவருக்கு ஏற்பட்ட அனுபவம் தான் இந்த லீலை. ரவிக்கு சுமார் 10 வயது இருக்கும் பொழுது நடந்த நிகழ்ச்சி இது. 1956 வருடம் ரவிக்கு சுமார் 10 வயது இருக்கும் பொழுது அவர் தன்னுடைய ஸ்கூல்லிருந்து வீட்டுக்கு வந்தார். வந்தப்போ ரொம்ப உடம்பு முடியாத நிலையில இருந்தார். அவருடைய வாயெல்லாம் ரொம்ப நடுங்கிட்டு ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே மயக்கம் அடிச்சு கீழே விழுந்துட்டார். அந்த சமயத்துல நானா அவர்கள் தன்னுடைய தினசரி வழிபாடு முடித்துவிட்டு பூஜை அறையிலேருந்து வெளியில வந்தார். நானாவுடைய மனைவி தன்னுடைய குழந்தைக்கு இவ்வளோ உடம்பு முடியாத ஒரு நிலை இருக்கேன்னு பார்த்துட்டு ரொம்ப பதறி போய் அழ ஆரம்பிச்சுட்டா. நானாவை உடனடியாக டாக்டர் கிட்ட கூட்டின்னு போகும்படி ரொம்ப துரிதப்படுத்தினா. ஆனால் நானாவுக்கு மகாராஜ் மேலே அதீதமான நம்பிக்கை மற்றும் பக்தி இருந்ததுனால எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், மகாராஜ் எல்லாத்தையும் பார்த்துப்பார், டாக்டர் கிட்டலாம் போக வேண்டாம்னு அவர் ரொம்ப தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லிகிட்டே இருந்தார். ஆனால் நானாவுடைய மனைவி அதை ஒத்துக்கிற பாடா இல்லை. ஏன்னா அம்மா இல்லையா, அவளுக்கு வந்து ரொம்ப ஒரு பதட்டம் அதிகமாகத்தான் இருக்கும். குழந்தைக்கு கொஞ்சோண்டு உடம்பு சரியில்லைனாலே அம்மாக்களுக்கு ரொம்ப பதட்டம் அதிகமாகத்தான் இருக்கும். அதே மாதிரி தான் நானாவுடைய மனைவிக்கும் பதட்டம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நானாவை உடனடியாக டாக்டரை போய் கையோடு அழைச்சிடுவாங்கன்னு அனுப்பி வச்சா. நானா டாக்டர் ஆப்தே அப்படிங்கிறவரை பார்க்கறதுக்காக அவருடைய டிஸ்பென்சரிக்கு போனார். அங்கே போன டாக்டர் அங்கே இல்லை. உடனடியாக டாக்டருடைய வீட்டுக்கு போய் அவர் அழைச்சின்னு வரலான்னு அவர் வீட்டுக்கு போகிறார். வீட்லேயும் அவர் இல்லை, அவர் வெளியில் வந்து விசிட்டுக்கு போயிருக்காரு அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. உடனே நானா வந்து ஒரு லெட்டர் மாதிரி எழுதி, ரவி ரொம்ப சீரியஸாக இருக்கான், நீங்கள் உடனடியாக எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு ஒரு தகவலை எழுதி வச்சுட்டு அவர் தன்னுடைய வீட்டுக்கு வந்துடுறார். வீட்டுக்கு வரும்போது பார்த்தா ரவி வந்து நானா கிட்ட சொல்கிறார், மகாராஜ் இப்போ தான் வந்துட்டு போனார், என்னை வந்து ஒரு கெட்ட வார்த்தையால் திட்டிட்டு, எங்கே போகிற, நான் இந்த உலகத்தில் இருக்கேன், நீ எங்கேயோ போகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தையால் திட்டிட்டு போனார். போன உடனே எனக்கு உடம்பு சரியாக போயிடுது அப்படின்னு சொல்லி எழுந்து நல்ல தெம்பாக ரவி உட்காந்துட்டு இருந்தார். இதை பார்த்ததும் நானாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. தான் மகாராஜ் மேலே வச்சிருந்த நம்பிக்கையின் காரணமாகத்தான் மகாராஜ் தன்னை கைவிடாமல் தன் மகனை காப்பாற்றி அருளினார் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா புரிஞ்சுது. மகாராஜ் இந்த இடத்துல ரவி மூலமாக நானாவிடம் பேசியிருக்கார். அதாவது நீ இதே மாதிரி என் மேலே நம்பிக்கையோடையும் பக்தியோடையும் சரணாகதியோடையும் இருந்தேன்னா நான் எந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை காப்பாற்றி தருவேன் அப்படிங்கிறது தான் மகாராஜ் நானாவுக்கு புரிய வச்ச விஷயம். அதனால் முழு நம்பிக்கை மற்றும் சரணாகதி இருக்கும் பட்சத்தில் குருமார்கள் நம்மளை கைவிடவே மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் இந்த லீலையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்ததாக திரு நானா பண்டிட் அவர்களுடைய மனைவியின் உடல் நலத்தை சரியாக்குவதற்காக மகாராஜ் செய்த லீலையை தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த குறிப்பிட்ட லீலையில மகாராஜ் தினேஷ் குல்கர்னி அப்படிங்கிறவர்களுடைய உடல் மூலமாக நானாவுக்கு சில தகவல்களை சொன்னார். அது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சி 1972 ஆண்டு நடந்தது. 1972 ஆண்டு நானாவுடைய மனைவிக்கு யூட்ரஸ் ஆப்ரேஷன் நடந்தது. இந்த ஆப்ரேஷன் வந்து பூனேல இருக்கிற ஒரு
ஹாஸ்பிட்டலில் நடந்தது. தினேஷ் குல்கர்னி அவர்கள் நாசிக் அப்படிங்கிற ஒரு ஊரில் அந்த சமயத்தில் இருந்தார். அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூனேவிலிருந்து சுமார் 250 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த ஆப்ரேஷன் நடக்கும் பொழுது நானாவுடைய மனைவிக்கு ரொம்ப ஒரு பயமாகவும் பதட்டமாகவும் இருந்தது. அந்த சமயத்தில் அவளுக்கு ஏதாவது நேர்ந்துடுமோ அப்படின்னு நானாவுக்கும் ரொம்ப பதட்டமாக இருந்தது. ஆப்ரேஷன் நடக்கிற அந்த சமயத்தில் தினேஷ் குல்கர்னி அவர்கள் படுக்கையில் படுத்துட்டு போர்வையை போத்திட்டு உள்ளே அப்படியே படுத்துட்டே இருந்தார். ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா போர்வை விட்டு விலக்கி வெளியில் வந்துட்டு, அப்பாடா இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொன்னாராம். அவர் சொன்ன அதே சமயத்தில் பூனேவில் அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த பெண்மணிக்கு ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சு ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சது அப்படிங்கிற விஷயத்தை டாக்டர் வெளியில் சொல்லியிருக்காங்க. தினேஷ் குல்கர்னி அப்படிங்கிறவரும் ரொம்ப ஆன்மீகத்தில் முன்னேறிய நிலையில் இருந்தவர். அவரும் மகாராஜுடைய பக்தர் தான். அவர் மூலமாக நானாவுக்கு அவருடைய மனைவியுடைய ஆப்ரேஷனில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, அத்தனை வலியும் தாங்கின்னு இருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு ஆறுதலுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு லீலையை பண்ணார் அப்படிங்கிறது நானாவுக்கு அப்புறமா புரிஞ்சுது. இந்த நிகழ்ச்சி நடந்து ஒரு 7 வருடம் கழித்து 1979ஆம் ஆண்டு செப்டம்பர் 13ஆம் தேதி அன்று நானாவுடைய மனைவிக்கு ஆஸ்மா ப்ராப்ளம் ஏற்பட்டு பூனேல இருக்கிற KEM ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. அடுத்த நாள் வேற ஒரு ஆஸ்பத்திரிக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. உடல் நலம் ரொம்ப சீராகத்தான் இருந்தது. செப்டம்பர் 16ஆம் தேதி அவர்களை ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தப்ப அந்த குறிப்பிட்ட நாள் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால திங்கக்கிழமை இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 16ஆம் தேதி ஹாஸ்பிட்டல்லே இருந்தாங்க. அடுத்த நாள் பார்த்தா திடீர்னு அவங்களுக்கு நிமோனியா ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான நிலைமைக்கு போயிட்டாங்க. அப்புறம் அந்த நிமோனியா க்யூர் பண்ண முடியாமல் செப்டம்பர் 22ஆம் தேதி அவர்கள் மகாராஜுடைய பாதத்தில் ஐக்கியமாயிட்டாங்க. திடீர்னு அவருடைய மனைவி இறந்து போனதுனால நானா இதில் ரொம்ப சோகமாயிட்டாரு. அந்த வருத்தம் அவருக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. இந்த வைத்தியம் பண்ண டாக்டர் தான் சரியாக வைத்தியம் பண்ணலை அப்படின்னு அந்த டாக்டர் மேலே அவருக்கு கோபம் அதிகமாயிடுது. அவருடைய மனைவி இறந்து சுமார் 6வது அல்லது 7வது நாள் இருக்கும். அவர் வீட்டில் ரொம்ப ஒரு வருத்தமான நிலையில் உட்காந்துட்டுருக்கார். இந்த டாக்டர் சரியாக வைத்தியம் பார்க்காததுனால தான் தன்னுடைய மனைவி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அவருக்கு அந்த டாக்டர் மேலே கடும் கோபம் ஏற்பட்டு இந்த டாக்டர் மேலே நம்ம ஒரு கேஸ் போட்டுடணும் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே வீட்டில் உட்காந்துட்டுருக்கார். அப்போ அந்த சமயத்தில் டாக்டர் தானேஸ்வர் அவருடைய வீட்டுக்கு வரார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு முன்னாடி அகமது நகரில் மகாராஜ் பண்ண லீலைகள் பற்றி தெரிஞ்சுட்டு இருந்தோம் இல்லையா? அப்போ டாக்டர் தானேஸ்வரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த டாக்டர் தானேஸ்வர் அந்த சமயத்தில் அவர் பூனேல வசிச்சுன்னு வந்தார் தன்னுடைய மகனோட. அவர் நானாவை சந்திக்கிறதுக்காக நேராக நானா உட்காந்துருந்து அவர் வீட்டு மாடிக்கு அவரோட ரூமுக்கே நேராக ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி, யார் மேலே கேஸ் போடணும்னு பார்க்குற? இந்த மாதிரி கேஸ் எல்லாம் போட்டால் உன்னுடைய மனைவி திருப்பி உன்கிட்ட வந்துடுவாளா? ஒரு இறப்பு நடக்கணும்னா அதுக்கு யாராவது ஒருத்தர் காரணமாகத்தானே இருக்கணும். அவளை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற சமயத்தில் நான் உனக்கு அவளை காப்பாற்றி கொடுக்கலையா அப்படின்னு அவர் கத்துறார். திட்டு வார்த்தைகளை கேட்ட உடனே நானாவுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. தான் கேஸ் போடணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கிற இந்த விஷயத்த அவர் யார்கிட்டையுமே பகிர்ந்துக்கலை. ஆனால் அது எப்படி டாக்டர் தானேஸ்வருக்கு தெரிஞ்சுது அப்படின்னு யோசிச்சு பார்த்தப்ப இப்போ பேசினது டாக்டர் தானேஸ்வர் இல்லை, மகாராஜ் தான் அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சுது. நானாவுடைய வீட்டிலிருந்து டாக்டர் தானேஸ்வருடைய வீடு சுமார் 12 கிலோமீட்டர் இருந்தது. டாக்டர் தானேஸ்வருக்கு அப்போ 79 வயது. ரொம்ப ஒரு உடல் தளர்வான நிலையில தான் அவர் அன்னைக்கு நானாவை சந்திக்க வந்தார். அவர் கூட இன்னும் 2 பேர் வந்திருந்தாங்க. அவர்கள் தான் டாக்டர் தானேஸ்வரை காரில் வச்சு அழைச்சின்னு வந்திருந்தாங்க. அந்த குறிப்பிட்ட நாள் டாக்டர் தானேஸ்வர் மூலமா மகாராஜ் சுமார் அரை மணி நேரத்துக்கு நானாவை திட்டி தள்ளினாராம். அப்போ மகாராஜ் கேட்டாராம், உன்னுடைய ஆன்மீக பாதை என்ன ஆச்சு? மற்றவங்க எல்லாருக்கும் ரொம்ப வாய்க்கிழிய நீ அட்வைஸ் பண்ணுறியே, உன்னுடைய விஷயம் அப்படின்னு வந்த உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு திருப்பி பழைய நிலைமைக்கே போயிட்டியே, அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ உன்னுடைய ஆன்மீக பாதையும் உன்னுடைய ஆன்மீகத்துடைய நிலை என்னன்னு நீ பார்த்தியா அப்படின்னு அவரை கோபமாக கத்தினாராம். உன்னுடைய மகள்களுக்கு திருமணம் செய்ய வேண்டாமா? அந்த திருமணம் செய்ய வேண்டிய வேலையை நீ பார்க்க வேண்டாமா? அதை விட்டுட்டு வேற என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. மகள்களை பெத்தா மட்டும் போதுமா? அவர்களுக்கான கடமைகளை நீ செய்ய வேண்டாமா? அப்படின்னெல்லாம் அவரை
கேள்வி கேட்டார். இந்த லீலை மூலமாக மகாராஜ் தன் உடலை துறந்து சமாதி அடைந்தாலும் தொடர்ந்து தன் பக்தர்களை கண்காணிச்சுட்டே இருக்கார் அப்படிங்கிறதாகத்தான் இது போன்ற லீலைகளை குருமார்கள் செய்து காண்பிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறமா நானா இந்த கேஸ் போடணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையே டோட்டலாக விட்டுட்டு மகாராஜ் கிட்ட மன்னிப்பு கேட்டு சரணாகதி அடைஞ்சார் அப்படிங்கிறது தான் இந்த லீலை. அடுத்ததாக நான் சொல்ல போகிற இந்த லீலை நானாவுடைய சகோதரரான திரியம்பக் தத்தாத்ரேய ஜனோரிகர் அப்படிங்கிறவருக்கு நடந்தது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நானா பண்டிட் குடும்பத்திற்கு தத்து கொடுக்கப்பட்டவர். அவருடைய உடன் பிறந்த சகோதரர் தான் இந்த திரியம்பக் தத்தாத்ரேய ஜனோரிகர். அவர் ஒரு பாடகர். இந்த ஜனோரிகர் குடும்பத்தில் துர்கையின் அம்சமான ஸ்ரீயந்திர வழிபாடு ரொம்ப பரம்பரையாக இருந்தது. அவருக்கு பூனேவை சேர்ந்த குல்வானி மகாராஜ் அப்படிங்கிறவர் சக்திபாத் அப்படிங்கிற ஒரு முறை மூலமாக தீட்சை கொடுத்திருந்தார். இந்த சக்திபாத் முறையிலுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, தூரத்துல இருந்து கூட குண்டலினி சக்தியை வெளிப்படைய செய்ய முடியும். இந்த ஜனோரிகருக்கு நிறைய உடல் நலத்துல பிரச்சனை இருந்தது. ஆனாலும் அவருடைய தெய்வீக சக்தியினாலையும் அவரால் பல மணி நேரங்களுக்கு தொடர்ந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் பாட முடிஞ்சுது. இது அவருக்குள்ள இருக்கிற தெய்வீக சக்தி தான் இவர் இப்படி வழி நடத்துறது அப்படிங்கிறத அவர் ரொம்ப நம்பினார். அவர் ஒரு முறை சோலாப்பூர்ல இருக்கிற சுப்பராய் மட் அப்படிங்கிற இடத்துல மகாராஜை சந்திக்கிறார். அவர் மகாராஜை சந்திச்சப்ப மகாராஜ் நீ உன்னுடைய ஸ்ரீயந்திர வழிபாடையே நீ தொடர்ந்து செய், அதுதான் உனக்கு சரியான பாதை, நீ என்கிட்ட வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிட்டார். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மகாராஜ் அவரவர்களுடைய பாதை என்னவோ அந்த பாதை படியே அவர்களை செல்வதற்கு அனுமதித்திருக்கிறார் அப்படிங்கிறதான் இந்த லீலை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதைன்னு ஒன்று இருக்கு. அந்த பாதை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த பாதைக்கு ஏற்ற மாதிரி தான் குருமார்கள் நம்மளை வழி நடத்துவார்கள். அதற்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த லீலை. மகாராஜ் சமாதி அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் ஜனோரிகர் பூனேல இருக்கிற மகாராஜுடைய சமாதி மந்திரம் தரிசனம் பண்ணார். அன்னைக்கு இரவு அவர் போய் தூங்கினதுக்கு அப்புறமா அவருடைய கனவுல ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சத்தை கண்டார். அந்த வெளிச்சம் ஒரு 1000 மெழுகுவர்த்திகளுடைய வெளிச்சத்திற்கு ஈடான ஒரு வெளிச்சமாக இருந்தது. அந்த வெளிச்சம் அவருடைய உடல் முழுவதும் அப்படியே பாயற மாதிரி இருந்தது அவருக்கு. அப்போ அவர் ஒரு சத்தம், ஏதோ ஒன்று உடையிற மாதிரியான ஒரு சத்தமும் கேட்டது. அடுத்த நாள் அவர் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா இது மகாராஜ் அவருக்கு கொடுத்திருக்கிற அனுகிரகம் அல்லது தீட்சை அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுட்டார். இதிலிருந்து ஜனோரிகருக்கு அந்த சமயத்துல ஏதோ ஒரு தீட்சையோ ஏதோ ஒரு அனுகிரகமோ தேவையாக இருந்திருக்கு. அவர் மகாராஜுடைய சமாதிக்கு போனதுக்கு அப்புறமாக இந்த விஷயம் அவருக்கு நடந்திருந்திருக்கு. அதாவது இதுல இருந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, குருமார்கள் உயிரோடு இருப்பதற்கும் உடலை துறந்த பிறகும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. அந்த தீட்சையை அவர்கள் உடலை விட்டதுக்கு அப்புறம் கூட இந்த மாதிரி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஜனோரிகருடைய விஷயத்துல நடந்திருக்கு. அதனால எந்த குருவை நாம் பிடித்து கொண்டிருக்கிறோமோ அந்த குறிப்பிட்ட குருவை விடாமல் இறுக பற்றி கொண்டு அவர் பாதங்களில் சரணடைந்து அனுகிரகம் பெற வேண்டும் என்ற வேண்டுகோளுடன் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறேன். இந்த லீலையோட நானா பண்டிட் அவர்களுடைய அனுபவங்கள் முடிவடைந்தன. சங்கர் மகாராஜுக்கு ஜெயம் உண்டாகட்டும் என்று கூறி அடுத்த காணொளியில் அடுத்த அடியவருக்கு மகாராஜ் செய்த லீலைகளை தொடர்ந்து கேட்போம். நன்றி, வணக்கம்.